ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு இங்கிலீஷில் எழுதப்பட்ட ஒரு ஆர்டிகல்ஸை நம்ம எப்படி தமிழில் ப்ரொஃபஷனலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ நான் ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் நம்ம எடுப்போமே. இப்போ நான் எடுக்க போகிறேன் சென்னை விக்கிபீடியா. இப்போ சென்னை விக்கிபீடியான்றது இப்போ சென்னையை பற்றி ஏன்னா பாப்புலராக எழுதியிருக்கு பாரு. ஒரு சிம்பிளாக எழுதியிருக்காங்க. இப்போ சென்னையை பற்றி நோன் ஆஸ் இந்த மாதிரியும் எழுதியிருக்கு. இப்போ எனக்கு இதை அப்படியே எனக்கு இங்கிலீஷில் எனக்கு இதை அப்படியே மாற்றிக்கணும். சாரி, இதை தமிழில் மாற்றணும். இப்போ நமக்கு ஒரு எஸ்ஏ ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் எழுதுறதுக்கு. இப்போ எனக்கு அந்த எஸ்ஏ எழுதுறதுக்கு இப்போ என்ன நார்மலாக நம்ம விக்கிபீடியாவில் இதை பார்த்துட்டு போயிட்டு நம்ம எழுதுவோம். ஓகே, இப்போ நிறைய பேர் இதில் டக்குனு கூகுள் டிரான்ஸ்லேட் அடிப்பாங்க. அதோட கூட நமக்கு ஈஸியான வழி இருக்குது இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், இதை நான் அப்படியே எடுத்து காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஒரு நோட் பேடில் அப்படியே கொண்டாந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறீங்கன்னா, இப்போ எனக்கு இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் அந்த மியூசிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையானது. இதெல்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் அவங்க இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே தேவையில்லை. இது சி இஸ் அ கேபிட்டல் லெட்டர் ஆஃப் தமிழ்நாடு. இந்த மாதிரி லொக்கேட்டட் இன் இது அப்படியே நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஈஸியாக நான் இப்படி எடுத்துட்டேன். சரியா? இதை வாசிக்கிறேன், அப்படியே வாசிச்சுக்கோங்க. வாசிச்சுட்டு இதை நான் அப்படியே எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நமக்கு ஈஸியாக 2 டூல் இருக்குது. நமக்கு ஏஐ டூல். ஒன்று ChatGPT, ரெண்டு க்ளவுட் ஏஐ. ரெண்டுமே சூப்பர் டூல். ரெண்டுலேயும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் எடுத்துகிட்டு இப்போ 2 டூல்லே நீ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் எழுத போகிறேன் ChatGPTயில். ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கொடுக்கணும்? ஆக்ட் ஆஸ் இங்கிலீஷ் டு தமிழ் லேட்டர். ஓகே, இல்லை தான் இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருந்தால் போய் பார்க்கலாம். கூகுளில் போடுங்க முடியும். ஓகே, இந்த ஸ்பெல்லிங் சரியாக செஞ்சுட்டு சரியான ஸ்பெல்லிங் எடுத்துக்கோங்க. தமிழ் டிரான்ஸ்லேட், தமிழ் ஸ்டார்ட் லேட்டர். இது சரியானது. இதில் போடும். அது சரியாக நம்ம எழுதணும். act as a English to Tamil translator. I will நான் ஒரு முற்றுப்படி வச்சுட்டு I will give you the text. You have to I will give you the text. I need you to அதாவது அதை நம்ம எழுத சொல்கிறோம். I need you to translate it. இந்த மாதிரி சரியாக அந்த ப்ராம்ப்டாக கொடுக்கணும். ஓகே, ஆக்ட் ஆஸ் அ வேர்ல்ட் பெஸ்ட்னு போடும். வேர்ல்ட் பெஸ்ட் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேட்டர். I will give you the text. I need you to translate it in effective and concise manner. அதாவது ஒரு இஃபெக்டிவாக நல்ல ஒரு முறையில் எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தர சொல்லி தான் நான் கொடுத்துருக்கேன். இஃபெக்டிவாக ஒரு நல்ல ஒரு முறையில் கிளியராக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க தான் சொல்லியிருக்கேன். இதை இப்போ நீங்கள் காப்பி பண்ண டெக்ஸ்ட் அப்படி எடுத்துகிட்டு இதை அப்படியே கொண்டு போயிட்டு ChatGPTயில் கொண்டாந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணு. அவ்வளோதான் நீ பேஸ்ட் பண்ண போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கோலன் கொடுக்கணும். அப்படின்னா தான் வரும். கொடுத்துட்டு இப்படி கொடுத்தீங்கன்னா இல்லை பாருங்கள் எவ்வளோ அழகாக டிரான்ஸ்லேட் பண்ணுது. இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக பாருங்கள், இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இதே விஷயத்தை நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இதே ப்ராம்ப்டை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஏஐ டூல்லையும் கொண்டு போய் போட்டு பார்க்கலாம். இதுவும் நல்ல ஒரு ஏஐ. இது இப்போ நம்ம ChatGPTக்கு ஈக்குவலாக போகிறது ஒன்று தான் இந்த க்ளவுட் ஏஐ. இந்த மோஸ்ட்டாக அந்த 2 டூல்ஸ் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப
சூப்பரான டூல் இது ரெண்டும். இப்போ நம்ம இதில் போட்டு பார்ப்போம். போட்டு இதை நீங்கள் அடிச்சு பாருங்கள், இது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு. இல்லை பாருங்க, முன்னாள் மெட்ராஸ் என அழைக்கப்பட்ட சென்னை இந்தியாவில் தென்கோடி மாநிலத்தில் தமிழ்நாடு தலைநகரமும் மிகப்பெரிய நகரமாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து இப்படி மொழி மாற்றம் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இதில் வந்து நம்ம என்னென்னா, இப்போ இங்கிலீஷில் உள்ளதை அவங்க இங்கிலீஷில் வேறு மாதிரி சென்டென்ஸ் எழுதுவாங்க, தமிழில் நம்ம வேறு மாதிரி எழுதுவோம். அப்போ அதுக்குள்ள உள்ளதை வந்து இங்கிலீஷில் உள்ளதை அப்படியே வந்து இந்த மாதிரி அது இதுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணும். ரீட் பண்ணிட்டு தான் அதுக்கு ஏற்ற மாதிரி இது கன்வெர்ட் பண்ணி காட்டும். இப்போ இதுகளை வந்து சும்மா உங்களுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு சரியான முறையில் வந்து இது கன்வெர்ட் பண்ணி காட்டியிருக்கு. ஓகே, இந்த ஏஐ டூல்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதுகிறவராக இருந்தால் தமிழில், இல்லைன்னா நியூஸ் ரைட்டராக இருந்தால் இந்த மாதிரி சில விஷயங்களை நீங்கள் வந்து ஆங்கிலத்தில் உள்ள நியூஸை நீங்கள் வந்து தமிழில் நீங்கள் எழுத விரும்புகிறவராக இருந்தால் இந்த முறையை நீங்கள் கையாளலாம். இந்த ஏஐ டூல்ஸ் தவிர்த்து நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்லேயும் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுகள்லையும் நீங்கள் இதுலேயும் வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இதை விட கொஞ்சம் கூகுள் டிரான்ஸ்லேட்டோட அட்வான்ஸாக இருக்குது இந்த ஏஐ டெக்னாலஜிஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதில் வந்து இப்போ நான் இங்கிலீஷுன்றது தேர்ந்தெடுத்துருக்கேன். இங்கிலீஷில் எங்கே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம் தமிழுக்கு. இப்போ தமிழ்ன்றதை இங்கே தேர்ந்தெடுத்துட்டு இங்கே நம்ம இங்கிலீஷில் நீங்கள் என்ன எழுதுனீங்க அதை காப்பி பண்ணிவிட்டு இந்த ஐவில் இதெல்லாம் தேவையில்லை, இதை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து அது ஒட்டோவாக வந்து தமிழ் டு இங்கிலீஷ் வந்து அதுக்கு நம்ம சொல்ல தேவையில்லை. இங்கே செக் பாக்ஸை நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேருந்து எந்த லாங்குவேஜுக்கு நீங்கள் கொடுக்கணும், எந்த லாங்குவேஜ்லாம் கொடுக்கலாம். இங்கிலீஷில், ஹிந்தியிலேருந்து தமிழுக்கோ எதுக்கு வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து இங்கிலீஷ் லெட்டர்னால நான் இங்கிலீஷை தேர்ந்தெடுத்துக்கிறேன். நீங்கள் ஹிந்தியிலேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ், மலையாளம்னா மலையாள லாங்குவேஜ் டு தமிழ், இந்த மாதிரி கொடுத்தீங்க. இங்கே பாருங்கள், கொடுத்தோன்னே இந்த வந்துருச்சு பாருங்கள். சென்னை முன்பு மெட்ராஸ் என்று அழைக்கப்பட்டது, இந்தியாவின் தென்கோடி மாநிலத்தின் இதுக்கேற்ற மாதிரி கூகுள் அதுக்கேற்ற மாதிரி அது டக்குன்னு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி அழகாக கன்வெர்ட் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு அழகாக அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து இதில் எடுத்தாலும் சரி, இதில் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு இதை அப்படியே நீங்கள் வந்து உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டில் கொண்டு போய்ட்டு போட இயலாது. ஏன்னா இது அப்படியே யூனிகோடில் தான் வரும். வெப்பில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கன்வெர்ட் எடுத்தீங்கன்னா இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு வந்து நமக்கு என்ன ஆகும்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்கள் பாமினிட்டோ தமிழ் இதை எடுத்துகிட்டு இங்கே யூனிகோட் டு பாமினின்றதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூனிகோடுக்கு பாமினி கன்வெர்ட் பண்ணி இதை அப்படியே கொண்டு போய்ட்டு உங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஏதாவது இங்கே வந்து உங்களோட தமிழ் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொண்டாந்து போய் பேஸ்ட் பண்ணி இதை அப்படியே உங்களுக்கு தமிழில் எழுதிக்கலாம். இது வேணுங்கிற ஃபாண்ட்டுக்கு நீங்கள் வந்து தமிழில் பார்த்திக்கலாம். இந்த தமிழ் ஃபாண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி இது வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டும். சிம்பிள் ஈஸியான வழிங்க, செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது உங்களுக்கு உங்களோட எஸ்ஏ எழுதுறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப உபயோகமான வீடியோவாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம டியூட்டர்ஸ் ஃபனி சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.